சார் அது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஷன்லேருந்து போகிற வழியில் ஒரு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி ஒன்று இருக்குது. அது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, நான் அந்த கண்கூட பார்த்ததுனால சொல்கிறேன். குடிச்சிட்டு வந்து அப்படியே அரை நிர்வாணமாக ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க சார். அந்த பள்ளி பிள்ளைங்க முடிச்சுட்டு வரும்போது, அந்த குழந்தைங்க அந்த பேர் முக்கியமாக 6ஆம் கிளாஸ் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி எங்கே இருக்குது, அந்த பிள்ளைங்க அப்படி பாஸ் ஆகி போகும்போது அந்த மனநிலை எப்படி சார்? நீங்கள் அதுக்கு என்ன சார் பண்ண போறீங்க? இதுக்கு என்ன பண்ணணும்? சிசிடிவி வச்சா மட்டும் போதும். ஏன்னா குடிச்சு மொத்தம் மறந்துடுறாங்க சார். தன் நிலை மறந்து தானே தெய்வ நிலைக்கு போய் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஒன்ஸ் ஃபார் ஆல் ஸ்டாப் பண்றதுக்கு தேர் இஸ் நோ லிக்வர் அலோட் டு ட்ரிங்க் நியர் ஷாப் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஏதாவது கொண்டு வர முடியாதா? ஆக்சுவலா ஒரு ஸ்கூல், ஒரு பள்ளிக்கிட்டயோ ஒரு கல்லூரி கிட்டயோ 1 கிலோமீட்டருக்கு 2 கிலோமீட்டர் கிட்ட ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு விதிமுறை இருக்கு. கரெக்ட் சார். அதை தாண்டி பண்றாங்க. அது ஒழுங்காவே அதை அமல்படுத்தினாலே இது பண்ண முடியாது. 450 மீட்டர் சொல்றாங்க சார். 450 மீட்டர். ஹாஃப் கிலோமீட்டர். ஆமா சார். 450 மீட்டர் கணக்கு வச்சு போட்டா 450 மீட்டர் கரெக்டா இல்லை சார். பள்ளி கல்லூரி எதுனாலும் 450 ரோட்ல ஒயின் ஷாப் கிடையாது. ஆனால் அவன் குடிச்சிட்டு வந்தவன் அந்த 400 மீட்டர் கேப் நடந்து போயிடும். அங்கதான் சார் படுத்துட்டு இருக்காங்க. அதுதான் சார் வருத்தமா இருக்கு. அதுதான் நம்ம பாஜக சார்ந்த நபர்கள் இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க? நான் ஒன்று சொல்றேன். சென்ட்ரல் பாலிசி சேஞ்ச் பண்ண முடியாதா? இல்லை நான் வந்து 2-3 டாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸரோட உட்காந்து ஒரு ஈவினிங் ஃபுல்லா இது வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். முதல்ல வந்து எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணலாமா? கரிமீன்லாம் சொன்னாங்க. நாங்கள் முதல்ல சைன் பண்றது எல்லாத்தையும் காலி பண்ணோம். அது பண்ண முடியாது. ஏன்னா 50,000 கோடி அதில் வருது. நம்ம போடுற பிரேக்ஃபாஸ்ட் மீல்ல இருந்து நான் முதல்வர் திட்டம் எல்லாமே நிறைய விஷயம் அங்கே வருது. ஸோ கம்ப்ளீட்டாக அதை நாக் ஆஃப் பண்ண முடியாது. ஒன்று. அதே சமயத்தில் ஏன் வந்து இந்த கமநாட்டிங்கிறது தூத்துக்குடியில் இந்த மாதிரி இடத்துல பிள்ளைங்களை பார்த்து பண்ணுறானுங்க பாருங்க. ரேப் பண்ண எப்படி பண்ணுறாங்க? ஏன்னா ஃபுல்லாக ஈவினிங் அடிச்சு ஃபுல் டைட்டாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு மனிதனுக்கும் டென்மார்க், ஸ்வீடன் இங்கே தான் நம்ம வந்து திங்க் கொஞ்சம் பரந்த மனப்பான்மையோட நினைச்சோம்னா டென்மார்க், ஸ்வீடன்ல இவ்வளவு மணி நேரம் தான் குடிக்க முடியும். அது போல அதே டாஸ்மாக திறந்து வச்சு தொலை இவனுக்கு போவாங்க. இவனுங்க என்னன்னா காலையில 6 மணி 7 மணில இருந்து அடிக்க ஆரம்பிச்சு, நீ படிக்க ஆரம்பிக்கலாம் மாதிரி அடிக்க ஆரம்பிக்கலாங்கிறாங்க. 24 hours கிடைக்குது சார். அதுக்கு பதிலாக ரெஸ்ட்ரிக்டட் டைம் சொல்லி ஆதார் கார்டுக்கு ஏத்தா போல 3-4 ட்ரிங்க்ஸ்க்கு மேல வைக்க வேணாம்னா ஒரு பக்கம் சேல்ஸ் நடக்கும். அந்த காசு வந்து நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நலத்திட்டத்துக்கு பயன்படுத்தலாம். ஒரு மனிதனுக்கு 3 மேல அடிக்க முடியாதுன்னா இது மாதிரி அரை நிவாரமா வாந்தி எடுத்துட்டு அசிங்கமா எல்லாருக்கும் பெண்கள் மேல படுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இது இப்ப நீங்க ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் இருந்தாரு, யூ டோன்ட் நோ அபவுட் பீப்புள், இன்னொருத்தரோட ஆதார் கார்டுல இன்னும் 3 வாங்கும். அது மாதிரி ஒரு சிலர் லூப் ஹோல்ஸ் இருக்கதான் செய்யும், விதிவிலக்குகள் இருக்கதான் செய்யும். இதை தாண்டி ஒரு சிலர் அடிப்பாங்க. பட் ஓரளவுக்கு இது வந்து நம்ம